ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர்பியில் இருந்து. குரூப் டி நிறைய பேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரயில்வேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இது தான். 2025க்கு இப்போ தான் விட்டிருக்காங்க. ஸோ இது விட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 1 வீக் ஆகுது. 23ஆம் தேதி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதை பற்றி தான் இப்போ அந்த இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்களுக்கு வந்து அது ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கூகுளில் போய் ஆர்ஆர்பி சென்னைன்னு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சதர்ன் ஜோன் அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆர்ஆர்பி சென்னை ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ப்ரீவியஸாக இருந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்து எல்லா நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்துருப்பான். A to Z எல்லாம் வந்தது எல்லாமே கொடுத்துருப்பான். இப்போ நம்ம இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் குரூப் டி. இந்த இருக்குது பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 குரூப் டி. இது தான். அப்போ நம்ம இது வந்து நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலேயும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இங்கிலீஷில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணனால அகெயின் கேட்குது, நான் அகெயின் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது அதாவது ஜஸ்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷன் பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் தான். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பனிங் அண்டு டைம் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் 23 ஜனவரியிலேருந்து போட்டிருக்காங்களா. க்ளோசிங் டேட் அண்டு டைம் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் 22 ஃபெப்ரவரி. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் டேட்டு, நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு வந்து 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. 24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா லெவல் 1 போஸ்ட் தான். இது வந்து என்ட்ரி, ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். நான் ஆர்ஆர்பியில் வந்து என்ட்ரி ஆகணும், என்ட்ரி ஆகிட்டு நான் ஒரு இது வந்து ஒரு எய்மு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். ஈஸியாக மற்ற எக்ஸாம்ஸு மற்ற போஸ்டிங்கை விட மற்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா CBT 1 அண்டு CBT 2ன்னு இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து சிங்கிள் தாங்க, ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கும். ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து பெட் இருக்கும். ஐ மீன் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்ற ஒரு இது இருக்கும். ரன்னிங், அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாம் ஒன்று தான், அதுக்கப்புறம் ஒரு ரன்னிங் ப்ரொசீஜர் இருக்கும். இது வந்து அதாவது பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 18,000. அப்புறம் அலவன்சஸ்ஸு எல்லாமே சேர்த்து அரவுண்ட் ஆல்மோஸ்ட் வந்து 30 வரும்னு நினைக்கிறேன். ஏஜ் வந்து 18 to 36 இயரு. டோட்டல் வேக்கன்சி வந்து 32,438 வேக்கண்ட்டு இப்போ விட்டுருக்காங்க. இது வந்து ஓவரால் இந்தியா, நாட் சதர்ன் மட்டும் கிடையாது, ஓவரால் இந்தியா. சதர்ன் பார்த்திங்கன்னா 2,900 சில்ட்ர சம்திங் நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 3,000 கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சிலபஸ் பார்த்துடலாம். சிலபஸ் ஆல்மோஸ்ட்டு தெரியும். மேக்ஸு, ரீசனிங்கு, சயின்ஸு, இதை பற்றி தான். நான் ஆல்ரெடி YCT புக்கு ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் போட்டிருப்பேன். அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து அது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிவிட்டு அது ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த புக்கு. இப்போ நம்ம சிலபஸ் பற்றி பார்த்துடலாம். CBT, இதில் வந்து CBT மட்டும்தான், சிங்கிள் ஸ்டேஜு கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு. இதில் வந்து இது மொத்தம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமிங் பார்த்திங்கன்னா 90 நிமிஷம். கொஷின் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்திங்கன்னா 100 கொஷின் வரும். ஐ மீன் ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. அப்போ பார்த்துக்கோங்க உங்களுடைய எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போது இதில் பார்த்திங்கன்னா சயின்ஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸை அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க.
இப்போது இந்த 3 சேர்த்து உங்களுக்கு 80 மார்க் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் இந்த 80 மார்க் தாங்க. நீங்கள் ஒரு சைடு இந்த 80 மார்க்கையும் இன்னொரு சைடு இந்த ஜென்ரல் அவேர்னஸ் 20 மார்க்கையும் வச்சு பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் வந்து நீங்கள் அந்த 20 மார்க்குக்கு போடுற எஃபோர்ட்டை வந்து நீங்கள் இந்த 80 மார்க்குக்கு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக செலெக்ஷன் வாங்கிடலாம். மேக்ஸிமம் பார்த்தா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு சில பேர் மேக்ஸில் இருப்பாங்க, ஒரு சில பேர் சயின்ஸில் இருப்பாங்க, ஒரு சில பேர் ரீசனிங்கில் இருப்பாங்க. அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து ஸ்டடீஸை வந்து அலாட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி அண்டு ஸ்டாட்டிக் ஜிகேஸு இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்து வரும். ரீசனிங் வந்து காமன் தான். ஆல்ரெடி இப்போ ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸில் 2 இருக்கும், அரித்மெட்டிக், அட்வான்ஸுன்னு இருக்கும். ரோல் ப்ளே வந்து அரித்மெட்டிக் தான் நிறையா வரும், அட்வான்ஸ் வந்து ஓரளவு தான் வரும். ஆனால் அட்வான்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். 25 மார்க்ஸுக்கு ரெண்டுமே பார்த்தா தான் அது ஓரளவு ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து சயின்ஸு, இது தாங்க மெயின் சாப்டர். சயின்ஸு வந்து நீங்கள் மற்றதில் வந்து டைம் கன்சியூமாக இருக்கும், எல்லா கொஷினும் வந்து டைம் கன்சியூமாக இருக்கும். ஆனால் சயின்ஸு பார்த்திங்கன்னா தியரி மாதிரி வரனால நீங்கள் ஈஸியாக இப்போ ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா வித்தின் 10 to 15 செகண்ட்ஸில் அடிக்கலாம். தியரி அதாவது நீங்கள் படிச்சிருந்தா நான் சொல்கிறேன். அது சிலபஸ் பார்த்திங்கன்னா இப்போது இதாக இருக்க பாருங்கள். சயின்ஸு வந்து சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்கு, சிபிஎஸ்சி போர்டோடைய என்சிஆர்டி புக் இருக்குல்ல, அந்த புக்கு 9th 10th இந்த புக்கை வந்து அட்டை டு அட்டை இது வந்து ரீட் பண்ணிங்கன்னா போதும். அட்டை டு அட்டை நல்லா லைன் பை லைனாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிங்கன்னா அந்த புக்குக்குள்ளேருந்து தாங்க கொஷின் வரும், வேறு எதுவும் வராது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்குள்ளே ஒரு 3 to 4 டைம் வந்து நல்லா ரீட் பண்ணி அது கான்செப்ட் வந்து புரிஞ்சு பண்ணணும். அதுதான் விஷயம். கான்செப்ட் புரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னா சிபிடி வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். அடுத்து மேக்ஸும் இந்த சிலபஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை பார்த்துக்கோங்க. ரீசனிங்கும் இதை பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்டு நீங்கள் வந்து சிபிடி வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு தான் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. இது வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போது நீங்கள் அந்த ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அது என்னன்னா மேலுக்குனா வந்து 35 kg சாக்கு மூடை இருக்குல்ல, அந்த இதை வந்து 100 மீட்டர் வந்து 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஈஸி தான். வேகமாக நடந்தாலே போயிடலாம். அந்த 100 மீட்ரு ஈஸி தான், 2 நிமிஷத்தில் போயிடலாம். ஃபீமேலுக்கு வந்து 20 kgs, அதே 100 மீட்டர் 2 minutesல. அது ஒரு சான்ஸ் தான். அதுக்கப்புறம் மேலுக்கு வந்து அந்த 1000 மீட்டர் இருக்குல்ல, அந்த 1 கிலோமீட்டரை வந்து 4 நிமிஷம் 15 செகண்டில் ஒரே சான்ஸில் போகணும். ஃபீமேலுக்கு வந்து அதே 1000 மீட்டரை வந்து 5 நிமிஷம் 40 செகண்ட் ஒரே சான்ஸில் போகணும். இது முடிச்சிட்ட பிறகு தான் டிவிக்கு கூப்பிட்டுருவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதில் நீங்கள் பெட்டிலேயே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்த பிறகு உங்களுக்கு மெடிக்கல் முடித்த பிறகு டைரெக்டாக போஸ்டிங் தான். அதாவது குரூப் டி வந்து என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்டு அப்படின்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரயில்வேஸில் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறதுக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன்னு சொல்லலாம். ஈஸியாக என்ட்ரி ஆகிட்டு உங்கள் ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் வந்திருக்கும். இப்போ ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது, பெருசாக ஒரு ஐடியா இருக்காது அப்படி படிக்கிறதுக்கும் எதுக்குமே. ஆனால் வந்து அந்த மாதிரி இப்போ ஓப்பனிங் கேண்டிடேட்ஸ்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இதை அப்ளை பண்ணுறது வந்து எப்படின்னா அஃபிஷியல் பேஜ்லேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்ளை கொடுக்குறதுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி கேண்டிடேட்னா ஈஸி தான். இதே ஓப்பனிங் கேண்டிடேட் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அண்டு இன்கம் சர்டிஃபிகேட். ஓபிசி தான் மெயின். ஓபிசி நீங்கள் வாங்கணும்னா இன்கம் தேவை.
இது எங்கே வாங்கணும்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இ-சேவை மையம் ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போனீங்க அப்படின்னா இ-சேவை மையத்தில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இன்கம் அப்ளை பண்ணுங்கள். இன்கம் அப்ளை பண்ணிங்கன்னா 60 ருபீஸோ சம்திங் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இன்கம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க. அதாவது வீட்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி சம்திங், ஆதார், இந்த மாதிரிலாம் உங்களோட ப்ரூஃப் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்கம் அப்ளை பண்ண பிறகு வித்தின் அது 1 வீக்குள்ளே வந்துடும். அது கைக்கு வந்தோடனேயும் நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணிங்கன்னா அதை வச்சு ஓபிசி அப்ளை பண்ணிடலாம். அதை வச்சு பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு 4-5 டேஸில் கைக்கு வந்துடும். அதை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே டைம் தான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம்.